அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு நாம் அனைவரும் நம்மால் முடியுமான மனாகிபுகளை ஓதி, அதே போன்று மௌலிதுகளை பாடி நாம் அனைவரும் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக 12 நாட்கள் நாங்கள் அழகூட்டி வந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலிமாவில் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மொழியப்படுகின்ற நாமம். கலிமாவிலே லா இலாஹ இல்லல்லாஹு என்று ஒரு அடியான் மொழிந்துவிட்டால் அடுத்ததாக அவன் உச்சரிக்கின்ற விடயம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ற வார்த்தை. அறிஞர்கள் இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு அருமையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்தார்கள் என்று ஈமான் கொள்வதா அல்லது இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்வதா? மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று ஈமான் கொள்வதா அல்லது இன்றும் இறுதி நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்வதா? அறிஞர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், இன்றும் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும், அவரும் இந்த கலிமாவை தான் சொல்லணும். இதே கலிமாவை தான் அவர் உச்சரிக்க வேண்டும், வேறு கலிமா இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த ஜட உலகத்திற்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொர்க்கத்தின் வாசலிலே அல்லாஹ் பொறித்தான், அர்ஷின் தூண்களிலே அல்லாஹ் பொறித்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்ப கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையும் காலத்தால் கடந்த கலிமா. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை அவன் வைக்க வேண்டும் என்று விரும்பினானோ அத்தனை தத்துவங்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபு அச்சரங்களில் 2 விதமான அச்சரங்களை தந்திருக்கிறான். அரபு அச்சரங்களில் 2 விதமான அச்சரங்களை தந்திருக்கிறான். சில எழுத்துக்களுக்கு நுக்தா என்ற புள்ளி இருக்கும், புள்ளி. சில எழுத்துக்களுக்கு என்ன இருக்காது? நுக்தா என்று சொல்லக்கூடிய புள்ளி மேலேயோ கீழேயோ இருக்காது. கலிமாவுடைய தத்துவத்தை பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவிலே 12 எழுத்துக்கள், அதே 12 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவிலும் அதே 12 எழுத்துக்கள். எழுத்த கூட அல்லாஹ் கூட்டல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே இருக்கின்ற எந்த அச்சரத்துக்கும் நுக்தா இல்லை, புள்ளி இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவிலும் புள்ளி இல்லை. இதற்குத்தான் ஞானிகள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வில் காயில்லா கனிகள் உண்டும் லாமலிபை நோட்டமிட காணுமே என்று ஞானிகள் சொன்னார்கள்.
லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு மரம் என்று சொன்னார்கள் ஞானிகள். அது ஒரு காலத்தில் விமர்சிக்கப்பட்டது. என்னடா கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ்வுல காய் இல்லாத கனி இருக்காம், லாமலிவ நோட்டமுட்டா காணலாமா மன்றது ஒரு நக்கல் மாதிரியான வார்த்தை. இது சூஃபிகள் அல்லது ஞானிகள் கவிஞர்கள் இந்த கவிதைக்கு உண்மையாகவே புத்துயிர் கொடுத்ததின் மிகப்பெரிய பங்கு சூஃபிகளுக்கு இருக்கிறது. அது தமிழில் மட்டுமல்ல, அரபியில் மட்டுமல்ல, உருது பாரசீகத்திலும் அது பரந்து விரிந்த ஒரு பெருங்கடல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னான், கலிமத்துன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா. கலிமா தய்யிபா என்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது கஷஜரத்தின் தய்யிபா, பரிசுத்தமான ஒரு மரம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப ஞானிகள் இந்த கவிதையை படிக்கும் பொழுது எப்படி கற்பனை எடுத்திருக்கிறாங்க? கலிமாவை ஒரு மரமாக, எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வில் காயில்லா கனிகள் உண்டு என்று சொன்னது மரம் கலிமா. கலிமா ஒரு மரம் என்பதை எந்த பொருளில் எடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய ஆயத்திலிருந்து எடுத்தார்கள். அதை உணர்ந்து கொள்ள முடியாதவன் அதை விமர்சிப்பான். இதான் ஆத்மீகத்துக்கும் ஷடவாதத்துக்கும் இடையான வித்தியாசம். ஆத்மீகம் என்பது காரண காரியங்களை உள்ளடக்கிய கருத்துக்களை பொதிந்திருக்கும். அதை மீன் பிடிக்கிறவன் முத்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது போல கடலுக்கு மேலால போறவர் வலைய போட்டு தூண்டலை போட்டு மீனைத்தான் பிடிப்பார். ஆனா கடலுக்குள் சுழி ஓடுகின்றவன் முத்துக்களை எடுப்பான். அப்படித்தான் ஞானிகளுடைய தேடல். அதனால நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை விமர்சிக்க கூடாது. அதுபோலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஒற்றுமையை, முஹம்மத் என்கின்ற நாமத்தை உச்சரித்து எவன் ஏசினாலும் அது வேஸ்ட். ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஜாகிலியா கால மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை சொல்லி ஏசுவார்கள். முஹம்மத் ஒரு மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். முஹம்மத் சாஹிர், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். முஹம்மத் அப்தர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி அவர் ஆண் சந்ததி அற்றவர் என்று வசை பாடினார்கள். இப்படி ஏராளமான வசைகள். துரதிஷ்டவசம் என்ன தெரியுமா? எவன் எந்த வசை பாடினாலும் அவன் உச்சரிக்கின்ற நாமம் முஹம்மத் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? முன்காலத்திலும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் புகழுக்கு சொந்தக்கார முஹம்மத் இகழுக்குரியவர் என்றுதான் சொன்னார்கள். இது எப்படி என்றா சுடுதண்ணி கூலங்கிற மாதிரி. சுடுதண்ணி என்று சொல்லக்கிட்டே சுடுநீர் என்று சொல்லும் பொழுதே பின்னால சொல்ல போற அந்த வார்த்தைக்கு பொருத்தமற்றது. அவன் என்னதான் சொன்னாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை அல்லாஹ் எப்படி வைத்தான் தெரியுமா? முஹம்மத் என்று வைத்தான். ஏசுறவன் என்ன தெரியுமா சொல்லணும்? புகழப்பட்ட அந்த மனிதர் இகழப்பட்டவர், கெட்டவர், பைத்தியக்காரர், சூனியக்காரர். அப்ப சரியா புத்திக்காரன் இதை கேட்டா உனக்கு பைத்தியமாடான்னு தானே கேட்பான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயம் இதான். அது மட்டுமல்ல, கலிமாவிலே அறிஞர்களுடைய தேடல், இது காதலின் தேடல். இன்றைக்கு எவனவனோ பொஞ்சாதிர பேரை புகழ்றான், கணவண்ட பேரை புகழ்றாள், புள்ளிகளோட பேரை புகழ்றாங்க, என்ன எல்லாம் டிசைன் பார்த்து பேர் வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு டிசைன் பார்த்து பேர் வச்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வைத்திருக்கின்ற அந்த பெயர் இருக்கிறதே, அறிஞர்கள் தேடல், காதலின் தேடலிலே சொல்கிறார்கள். கலிமாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வை முன்னாலேயும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை பின்னாலேயும் அல்லாஹ் ஏன் கொண்டான் என்று தேடுகிறார்கள். அந்த அன்பு, அந்த இஷ்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இம்மைக்கும் மறுமைக்கும் மண்ணறைக்கும் சொந்தமான ஒரே ஒரு நம்மளுக்கு பிரிக்க முடியாத உறவு. நம்மட உம்மா வாப்பா நம்மட கபருக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. மறுமைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. கபருக்குள்ள உண்ட உம்மாட பேர் என்ன, வாப்பாட பேர் என்ற கேள்வி இருக்கா? இல்ல. ஆனால் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீங்கள் யார் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் அங்கே ஒரு மனிதரை உங்களுக்கு காண்பிக்கப்படும். மாதா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று உங்களிடம் கேட்கப்படும். இங்க முழு பேரும் தல்கீன பாடமாக்கிட்டு போறான். அல்லாஹ் மர் ரப்புக்கு கேட்பான். டிரைவிங் லைசனுக்கு பாடமாக்கிட்டு போற மாதிரி. மர் ரப்புக்க, ரப்பி அல்லாஹ், உன் ரப்பி யாரு? ரப்பி அல்லாஹ். ஒமா தீனுக்க, மார்க்கம் என்ன? தீன் இஸ்லாம். என்ன தீன் இஸ்லாம்? இது எத்தனை பேருக்கு வருது வரலன்னு தெரியா. ஆனால்
புகாரியில் இருக்கின்ற மிக பிரதானமான கேள்விதான் மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் அல்லது ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? அதற்கு விடை தெரிந்தவன் அவனுக்கு என்ன தெரியுமா மலக்குகள் சொல்வார்கள், நம் கனௌமத்தில் அரோஸ், ஒரு மணமகன் தன் மணவரையில் எவ்வளவு சுகமாக உறங்குவானோ அதுபோல நீ உறங்கிக்கொள் மறுமை வரைக்கும் என்று பதில் கொடுக்கப்படும். இது புகாரியில பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த வார்த்தையை சொல்றாக்கள் மலக்குகள், நாம இல்ல. தல்கின் மேலுக்கு நின்று தல்கின் ஓதுறாக்கள் சொல்ற வார்த்தை இல்ல. அப்ப மண்ணறையில உறவு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை ஆகிரத்திலே சகல நபிமார்கள் உட்பட யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்ன காப்பாற்றுப்படி என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, நாளை ஆகிரத்திலே ஒரு அடியான் தன் பாப்பாவை விட்டு, உம்மாவை விட்டு, சகோதரனை விட்டு, சகோதரியை விட்டு, கட்டிய கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்ற பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். ஆனால் அர்ஷுக்கு கீழே சஜிதாவிலே யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சிரம்பணிந்தவர்களாய் அல்லாஹ்விடத்திலே அழுது கண்ணீர் வடித்த சஜிதாவிலே இருந்து இந்த உம்மத்துக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு தூதர் இருப்பார்கள் என்றால் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். இம்மையிலே பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், இம்மையிலே பெற்றோருக்காக நாங்கள் ஹித்மத் செய்ய வேண்டும், அவர்களுக்காக அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்காக தர்மம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கர்ஜிக்கின்ற நாம் ஆகிரத்தில் என்னை விட்டு விரண்டோடாமல் எனக்காக அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே இருக்கின்ற அந்த தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காய் இந்த உலகத்திலே நான் செய்த தர்மம் என்ன? சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோமா? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்ட பொழுது இந்த துனியாவில் எந்த சொத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. இந்த உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தா. எனது உம்மத்தவர்களே தொழுங்கள், பாங்கு சப்தம் கேட்டால் பதிலளித்து விட்டு பள்ளிக்கு செல்லுங்கள். பாங்கு கேட்டு முடிந்ததும் நீங்கள் ஓதுகின்ற துஆவை இப்படி ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களே. என்ன கற்றுத் தந்தார்கள்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, பரிபூரண இந்த அலைப்போசையுடைய ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகையின் இரட்சகனே, ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வத் தரஜத ரஃபியத்தல் ஆலியத ஷரீஃபா வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த வர்ஸுகுனா ஷஃபாஅத்தா. இந்த ஒரு துஆ ஒரு முஸ்லிம் ஓதி கருத்தோட பொருளோட ஆழத்தை விளங்கினால் போதுமானது, அத்தனை சர்ச்சைகளையும் தீர்த்துவிட முடியும். பாங்கு சத்தம் கேட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ் எங்கள் நாயகத்துக்கு வசீலா என்கின்ற தகுதியை கொடு, மகாமன் மஹ்மூதா என்று நீ வாக்களித்த இஸ்தலத்தை கொடு, எங்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்ற பாக்கியத்தை கொடு. அதாட பாங்கு சொல்லியாச்சு, முஅஸ்ஸின் ஹய்யா அலஸ் ஸலாண்டு உன்னதான பள்ளிக்கு வாண்டு கூப்பிட்ட, நீ பள்ளிக்கு போய் உண்ட அல்லாஹ்வை தொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தம், ஃபலா ததூ மா அல்லாஹ் யஹதா, அல்லாஹ்வை நீ வணங்கு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் கிட்ட போய் சொல்லலாமே, யா அல்லாஹ் முஅஸ்ஸின் கூப்பிட்டார், நீ சொன்னதா மண்டு வந்திருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்கலாமே. அந்த வர்ஸுகுனா ஷஃபாஅத்தா, நான் தான் பவர்ஃபுல்லா தொழுதிருக்கேன், தஜ்வீத் முறைப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருக்கேன், சரியா ஒலு செஞ்சிருக்கேன், வைட் அண்ட் வைட் அடிச்சு நான் வந்திருக்கேன், மும்பட்டு பவர்ல வந்திருக்கேன், எனது அந்த நாயகத்துல ஷஃபாஅத் என்று திமிரா ஒருத்தன் கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா இந்தியாவிலே கேரளாவிலே ஒருத்தர் ஒரு மடையன் ஒரு ஆலிம் பேசி இருக்கிறார், நான் வணக்கம் செய்திருக்கிறேன், நான் தொழுதிருக்கிறேன், நான் நோன்பு நோட்டிருக்கிறேன், அந்த நபியுடைய ஷஃபாஅத்தின் மூலம் தான் எனக்கு என்ன படைச்ச ரப்பு சொர்க்கம் தான்டா, அந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லை மேடையில கர்வமா பேசியிருக்கான். நவுது பில்லாஹி மின்னா. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? கேள்விப்படையும் இல்லையே வாப்பா. கடைசி காலம் வரும், சில பிரச்சாரகர்கள் வருவார்கள், நீங்கள் கேள்விப்படாத செய்தி எல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள், ஈயாக்கும் வையாகும், நீ கிட்ட அவனுக்கிட்ட போய்த்ராத, அவனை உனக்கு கிட்ட வர விட்டுறாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க, ஒரு மனிதனுடைய ஈமான்ல பாங்கு துஆவுடைய யதார்த்தம் கூட இன்று மறுக்கப்படுகின்ற. அப்ப ஷஃபாஅத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்லை, அவங்களுக்கு பிறந்த மகளார் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுக்கு
அல்லாஹு தஆலா வஹ்யை அறிவித்தான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அலிநாயகம் அவர்களை திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று. அதற்காக ஃபாத்திமா நாயகிக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா வஹ்யை இறக்கினான். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்ட வரம் என்ன தெரியுமா? அவங்க கேட்டாங்க, இந்த உம்மத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் உத்தரவாதமாக தரச் சொல்லுங்கள். அது சொர்க்கத்து பட்டோலையில் கொடுக்கப்பட்டு அதை பத்திரமாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் வீட்டுக்குள் வைத்திருந்தார்கள். கணவர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட அதை காட்டாமல் வைத்திருந்தார்கள். மரண நேரம் வருகிறது. வீட்டில் இருந்த மாவை புரைத்து பிள்ளைகளுக்கு தேவையான மொத்தமான ரொட்டிகளை ஃபாத்திமா நாயகி சுட்டு தட்டி அடுக்கினார்கள். தன் பிள்ளைகளுடைய கணவருடைய ஆடைகளை வேகமாக துவைத்து காய போட்டார்கள். வேகமாக வேலைகள் நடக்கிறது, வீட்டை கூட்டுகிறார்கள். அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ன ரொம்ப வேகமா ரெடி ஆகுறீங்க, எங்க போறீங்க? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் ஒரு பயணம் போகிறேன். என்னகிட்ட சொல்லாம அப்படி பயணத்துக்கு ரெடியாக மாட்டீங்களே, எங்க போக போறீங்க? அது இப்ப சொல்ல இயலாது. எப்ப வருவீங்க? அது வர முடியாத பயணம். என்ன சொல்றீங்க ஃபாத்திமாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா? கண்ட நேரத்துக்கு பிறகுதான் சொன்னார்கள், என்னுடைய தந்தை என்னை வரும்படி அழைத்து விட்டார்கள், என் வேலை நெருங்கி விட்டது, நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். எனக்கு ஒரே ஒரு வசியத் இருக்கிறது, என் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் நெருங்கியும் தன் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் உரிய வேலைகளை வேகமாக செய்து முடித்தார்கள். சொன்னார்கள், என் வீட்டுக்குள் ஒரு பை இருக்கிறது, அந்த பையை என் மண்ணறைக்குள் வைத்து என்னோடு அடக்கம் செய்து விடுங்கள் என்றார்கள். அது என்ன என்று கேட்டார்கள் அலிநாயகம் அவர்கள். சொன்னார்கள், உங்களை திருமணம் முடிக்க என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்ட பொழுது இந்த உம்மத்து பெண்களுக்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொர்க்கத்து பட்டோலையில் நான் கேட்டு வாங்கிய அந்த அறுதிமானம் அங்கே இருக்கிறது, அதை என்னோடு அடக்கி விடுங்கள் என்றார்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பாருங்கள், இப்படி ஒரு பெண் 1400 வருடங்களுக்கு முன்னர் ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகளாக பிறந்த ஒரு பெண் எங்கள் பெண்களுக்காக இப்படி ஒரு, நாம என்னையெல்லாம் கேட்டு வாங்குறோம் கல்யாண முடிகளே, மாப்பிள்ளைக்குரிய தகுதியை பொன் பட்டியல் போடுறத பார்த்தா சுப்ஹானல்லாஹ், பொண்ணுக்குரிய கண்டிஷனை மாப்பிள்ளை பட்டியல் போடுறத பார்த்தா அது ஒரு பக்கம். ஆனால் இப்படிப்பட்ட உத்தமர்கள் அவர்களை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே தன்னை ஒரு முஸ்லிமாக நாம் அடையாளப்படுத்த முடியுமா? அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு அடையாளப்படுத்த முடியுமா? அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது காதல் கொண்ட ஆஷிகீன்கள் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பிறகு ஏன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வர வேண்டும்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முன்னால போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் பின்னால போட்டு செல்லலாமே. சொன்னார்கள் பதில் அறிஞர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தூய கலிமாவை கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கிய பின்னர்தான் என்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய நாமத்தை ஒவ்வொரு நாவுகளும் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வை முன்னாலே கொண்டு வந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை பின்னாலே கொண்டு வந்திருக்கிறான் என்று அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். என்றால் நாம் அப்படியா? நாம் அப்படி இல்லை. அறிஞர்கள் சில ஹதீதுகளை அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள், இந்த துனியாவிலே யாருடைய பெயர் முஹம்மத் என்று இருக்கிறதோ அந்த நாமத்தை சுமந்த எந்த உடலையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், தண்டிக்க மாட்டான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எல்லா முஹம்மதும் அப்படித்தான் இருக்குது. பேரு முஹம்மது, பேரு ஃபாத்திமா. அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் படுத்துற அதாபிரிக்கே நம்மடவன். அதற்குரிய வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கிறதா? இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக ரசித்திருக்கிறார். அதனை உணர்ந்தவர்கள் தமிழில் எவ்வளவோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமே, யாராவது எப்பயாவது கண்மணிக்கு விளக்கம் கேட்டதிருக்கா? அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னக பி அயுனினா, நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் எங்கள் கண்களுக்குள் இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், இன்னக பி அயுனினா, நீங்க எங்கட கண்களுக்குள் இருக்க. அல்லாஹ் கண் இருக்குன்ற பொருள் அல்ல.
அதில் கண்காணிப்பு என்று பொருள் எடுத்தாலும் அந்த வார்த்தையை வைத்து எம்முடைய உலகத்தில் உள்ள அறிஞர்கள், அதுக்கும் தமிழ் மொழி பேசுகின்ற நாகரிகம் உள்ள மக்கள் எவ்வளவு சொன்னார்கள் தெரியுமா? யார் சொன்னாலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜமாத்து வேறுபாடு எல்லாரும் சொல்றது இல்ல, ஜமாத்து வேறுபாடிக்கா இல்ல, ஜமாத்து வேறுபாடு தேவையில்லை, ஜாமான் அது இருக்கட்டும், தேவையில்லை. கண்மணி யாராவது அடே கண்ணுக்கு மணி, அப்ப கண்மணி எப்படிடா நாயத்தை கண்மணி என்று சொல்றேன், நான் என் கண்மணி என்றால் கண்ணுக்குள்ள இருக்காங்களா என்று யாரும் யோசிக்கல. அப்ப கண்மணியாக இருக்கின்ற, கல்பு கனியாக இருக்கின்ற என்றெல்லாம் வார்த்தைகளை நாம் அடிக்கிட்டு போறோமே, உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களா என்றால் அதை உணர்ந்தால் நிச்சயமாக அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய நேரம் நெருங்கிவிட்டது. நிச்சயமாக அந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த சந்தோஷமான நாளை, அல்லாஹ் தந்த சில கடமைகளை வச்சு அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது என்பது எங்களுக்கு எவ்வளவு மிக பொருத்தமான நல்ல காரியம். அதனால்தான் அதை தொன்று தொற்று எம்முடைய முன்னோர்கள் சிறப்பித்து வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ் இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை நான் அனுப்பியிருக்கேன் எதற்காக தெரியுமா? என்னையும் உங்களை பார்த்து நம்பணும், உங்களையும் உங்களை பார்த்து நம்பணும். அல்லாஹ் தஆலா நான் வடக்கு பக்கத்துல வாரன், என்ன காண்றவன் என்ன நம்பட்டும், நீங்க தெற்கால வாங்க நாயகமே, உங்களை பாக்குறாக்கள் உங்களை நம்பட்டும் சொல்லல. ரெண்டு பேரையும் நம்புறதா இருந்தால் ஒரு நாயகத்தின் மூலமாகத்தான் நம்பலாம். அதற்காகத்தான் மல்ஹருல் அத்தம், அல்லாஹ்வுடைய சர்வ நற்குணங்களும் சத்குணங்களும் வெளிப்படுகின்ற சம்பூர்ண வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் இல்லையா? இல்லாட்டி அந்த பாக்கியம் இருக்குமா? ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ரானி ஃபில் மனாமி, யார் ஒருவர் என்னை கனவில் காண்கிறாரோ, ஃபஸயரானி ஃபில் யக்லதி, நேரடியாகவும் ஒரு நாள் என்னை காண்பார். இதை இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மிக பெரும் அறிஞர். இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண அறிஞர் இல்ல. அவர்களுக்கு ஏதாவது மார்க்கத்தில் ஏதாவது தேவைகள் தெளிவுகள் தேவைப்பட்டால் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தோன்றுகின்ற அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் இருந்தது. இப்படி பல நூறு தடவைகள் அப்படி பார்த்திருக்கிறார்கள். இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பெரும் ஒரு அறிஞர். சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மடவன் மாதிரி ஆள் இல்லை. நம்மடவன் தான் இன்றைக்கு வாக்கு தந்து விட்டு அடுத்த நிமிஷம் பெல்ட்டி அடிக்கிறவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிச்சா மாறு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை கனவில் கண்டவன் நிச்சயம் ஒரு நாள் என்னை நனவிலும் காண்பான். இது வாக்குறுதியா இல்லையா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள். எனவே யாராவது ஒருவன் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் குறைந்தபட்சம் சக்கராத் ஹாலிலாவது அவனுக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தென்படாமல் விடமாட்டார்கள். நம்பு. இது நம்புறதால என்ன பிரச்சனை? கண்டு நின்ற ஷைத்தான் எல்லாம் கண்ணுக்கு வருது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு வார்த்தை நம்புறதான பிரச்சனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணுக்கு முன்னுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற டவுட். இருட்டுக்கு போனா பே வருது, நிழலாடுது, இருட்டு போனா கண்ணை திறந்துக்கிறீங்க, சும்மா இருக்கிட்டே ஒரு சாதியா க்ரோஸ் பண்ணுது. கண்ட கண்ட பே பிசாசை எல்லாம் மனுஷன் கண்ணுக்கு தெரியுது என்று நம்புறான். ஆனா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் என்றால் நம்ப தயங்குகிறான் என்றால் இது ஈமான் பலகீனம். எனவே எந்த சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டிப்பான், அழித்து விடுவான். மா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே யா ரசூலல்லாஹ், எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன். சூரத்துல் அன்ஃபால் எடுத்து பாருங்க. எனவே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கல்விலும் சிந்தையிலும் கண்களிலும் எண்ணத்திலும் செயலிலும் சுமந்து
அவர்களை அறிந்து அவர்களை அன்பு வைத்து அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் வாழ்வோமாக. இஸ்லாத்தில விமர்சனங்களை விட்டு போட்டு ஒற்றுமைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஒற்றுமைப்பட்டு அனைவரும் ஒரு மார்க்கம் ஒரு சமூகமாய் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் நம் ஊர் மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்வுக்கு 12 நாட்கள் தொடர்ச்சியாக யாரெல்லாம் ஆரம்பம் இருந்து கடைசி வரை யாரெல்லாம் இந்த இடத்தில் பாடுபட்டார்களோ, வருகை தந்தார்களோ, கலந்து சிறப்பித்தார்களோ, ஒத்துழைப்பை செய்தார்களோ அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமை இருவாழ்வையும் ஜெயமாக்கி தந்தல் புரிவானாக. என்னோடு கூட பக்கபலமாக நின்ற எனது நண்பர்கள், எனது மாணவர்கள், என் அபிமானத்துக்குரிய என்னை நேசிக்கின்ற அன்புக்குரிய உறவுகள் அத்துணை பேருடைய இம்மை மறுமை இருவாழ்வையும் அல்லாஹ் ஜெயமாக்கி ஈமான் சலாமத்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக மறைந்து நாம் அனைவரும் இந்த உலகத்திலே கலிமா ஷஹாதத்தோடு மறைந்து ஆகிரத்திலே ஒன்றாகவே வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உள்ளத்தில் சுமந்த நல்லடியார்களாய் வாழ்ந்து மரிப்பதற்கு கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.